இந்த டைம் என்னன்னா நிறைய பேருக்கு வேண்டாம் வேண்டாம்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். எங்கடா இருந்தீங்க எவ்வளோ நாளாங்கிற மாதிரி. அதாவது நம்ம வி ஆர் ரியலி எஃபிஷியன்ட் பீப்புள். பாசத்துக்கு ரொம்ப அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க. அதாவது ஐயோ பாவம்னு உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகளில் நம்மளை யூஸ் பண்ணிட்டு குப்பை மாதிரி தூக்கி வீசியிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி பனானாவுடைய அதாவது பழத்தோட தொக்கு தூக்கி வீசுவோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் கடகராசி நண்பர்களுக்கு இப்போ அப்படியே மாறும். இப்போ வாழைத்தாரா நீங்கள் மாறுவீங்க. மற்றவனுக்கு மெழுகுவர்த்தியாக இல்லாமல் நீங்கள் உயரக்கூடிய தன்மைங்கிறது கடகத்துக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். மன வேதனைகள்லேருந்து வெளியே வருவீங்க, துக்கத்துலேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு கோவில் கட்டக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு ஃபேமிலியில் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அம்சம், நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும், நிறைய பேருக்கு வெளியூர் போய் படிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படும், நிறைய பேருக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது, மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, உடம்பு ஹீட்டு பயங்கரமாக ஏறும். இதெல்லாம் முடிஞ்சுது. ரைட் நவ் திங்ஸ் ஆர் அப்சல்யூட்லி நார்மல். குரு உச்சஸ்தானம் அடையும் போது குரு இருக்கக்கூடிய இடம் பாழ் செய்யும். ஆனால் என்னன்னா திரிகோணத்தில் சனி இருக்கிறதுனால நல்ல காரியம் உங்களுக்கே நடக்கும்.